engineering practices லேபில் இன்னொன்று பார்த்தோன்னா ட்ரில்லிங் ஆப்ரேஷன். ஸோ ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பார்த்தோன்னா உனக்கு இது ட்ரில்லிங் மெஷின். இது ஆக்சுவலாக வெர்டிக்கல் ட்ரில்லிங் மெஷின். ஸோ வெர்டிக்கல் ட்ரில்லிங் மெஷினில் வந்து நம்ம எப்படி வந்து ஹோல் போடுறது, ட்ரில்லிங் மெஷினோட பர்பஸ் ஹோல் போடுறது தான், அதுதான் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தோன்னா இங்கே ஒரு ரிங் இருக்குது. ஸோ இதை நீ யூஸ் பண்ணி உன்னோட ஆக்சுவலாக இந்த ட்ரில் ஹெட் இது தான். ஸோ இதுதான் உன்னோட ட்ரில் ஹெட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா உனக்கு இதில் ஸ்பிண்டில் இருக்குது. இதை ஸ்பிண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரில் பிட். அதில் ட்ரில் பிட்டை இது பண்ணோம். கீழே பார்த்தோன்னா ஒரு வைஸ் இருக்குது. வைஸ்னு அந்த ஒர்க் பீஸை ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். அதில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஒர்க் பீஸை ஃபிட் பண்ணி வைக்கிறோம். இது ஸ்பிண்டில், இது ஸ்பிண்டில், இது ட்ரில் பிட். ஸோ இந்த ட்ரில் பிட் மொத்த செட்டப்பையும் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவ் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த ரிங்கை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் பார்த்தோன்னா இந்த ரிங் பார்த்தோன்னா எதுக்காகன்னா இதை வந்து இங்கே ஒரு ரிங் இருக்குது பாரு, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உன்னோட ட்ரில் பிட்டை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா ட்ரில் பிட் சுற்றுது. இதுக்கு மேலே பார்த்தோன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்தோன்னா 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு தெரியுது, இங்கே பாரு, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரில் பண்ணுறது எப்படிங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோன்னா மெஷின் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரில் பிட் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த ஸ்பெசிமெனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாரு எப்படி ட்ரில் பண்ணுறாங்க. இப்போ பாரு, கொஞ்சமாக இந்த ரிங்கை வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஹோல் பண்ணுங்க. ஸோ முடிச்ச அப்புறம் அப்படி அதுக்கப்புறம் இந்த மெஷினை நீ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த ஹோலுக்கு வைக்கணும். ஓகே,